எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 52nd, அதாவது 52வது நாள் கிளாஸ் பார்க்க போகிறோம். 52nd கிளாஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸ் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு சப்ஜெக்டாக என்னென்ன வார்த்தைகள் வந்திருக்கு, ப்ளஸ் வந்து நம்ம அதையே வந்து ஆப்ஜெக்டாக மாறும்போது அது சார்ந்த வார்த்தைகள் எப்படி மீனிங்லாம் தருதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த வார்த்தைகள்லாம் சென்டென்ஸ் அமைக்கும் போது எந்தெந்த இடத்துல வரணும்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி தான் மறுபடியும் அந்த சப்ஜெக்டாக ஒரு சில வார்த்தைகள் அது கூட சேர்ந்து வரும்போது அது என்னென்ன மீனிங்லாம் தருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, அதே மாதிரி நேற்று சொன்னதான் லாஸ்ட்டு ஐ வி யூ தே ஹீ ஷி இட்டு. இப்போ பாருங்களேன், ஐ வந்து லாஸ்ட் டைம் என்ன மாறும்னு சொன்னேன், ஐ வந்து மீயாக மாறும்னு சொன்னேன். ஐனா நான், இப்போ நான் கடைக்கு போகிறேன், இப்போ தே கால் மீனா அவங்க என்ன கூப்பிட்றாங்க, அப்போ மீன்றது என்ன அப்படின்ற உதாரணத்தில் வருது. சரிங்களா? அர்த்தத்தில் வருது. ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள், ஹி பிளேஸ் கிரிக்கெட் அப்படின்னா அவன் கிரிக்கெட் விளையாடுறான், அவன் என்ன செய்கிறான்னு கேட்குறோம். ஸோ ஆன்சர் என்னென்னா ஹி பிளேஸ் கிரிக்கெட். அப்போது ஹி பிளேஸ் கிரிக்கெட், இது வந்து நான் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் சொல்கிறேன். ஹீ இஸ் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸில் சொல்லலாம். சரிங்களா? அப்போது ஹி பிளேஸ் கிரிக்கெட், அவன் கிரிக்கெட் விளையாடுறான். அப்போ இந்த ஹீன்றதுக்கு அந்த ஃபஸ்ட்டு முதல்ல வரும்போது சப்ஜெக்டாக வரும்போது மீனிங் என்னென்னா அவன்னு வருது. அதே பாருங்கள், தே கால் தெம், அவங்க அவனை கூப்பிட்றாங்க. அப்போ தே கால் ஹிம் அப்படின்றபோது அவனைன்ற அர்த்தத்தில் வருது. அதுக்கு தான் உதாரணமாக தே கால் ஹிம் அப்படின்னா அவனை அவங்க கூப்பிட்றாங்க. இல்லை ஷாஷா கால் ஹிம் அப்படின்னா ஷாஷா அவனை கூப்பிடுறா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, அடுத்தது ஷீனா என்னென்னு பார்த்தோம். ஷீனா அவள்னு பார்த்தோம். இதையே அவளைன்னு எப்படி சென்டென்ஸில் மாறுது அப்படின்னா, ஷீனா ஷீ இஸ் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னா அவள் கிரிக்கெட் விளையாண்டுட்டுருக்கா. ஸோ தே கால் ஹெர் அப்படின்னா அவங்க அவளை கூப்பிட்றாங்க. தே கால் ஹெர் அப்படின்னா அவங்க எல்லோரும் அவளை, ஹெர்ன்ற இடத்துக்கு அவளைன்னு வந்துடும், அவளை கூப்பிட்றாங்க. இது இன்னொரு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஷாஷா கால் ஹெர் அப்படின்னா ஷாஷா வந்து அவளை கூப்பிட்றா அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போது அடுத்தது வி எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, வி வந்து சென்டென்ஸோட ஃபஸ்ட்டில் வரும்போது வி நாம் அப்படின்ற பொருள் தரும். நாம்னா ரெண்டுக்கு மேலே, ரெண்டு இல்லைனா ரெண்டுக்கு மேலே கவுண்டில் நபர்கள் இருக்கும்போது அதை நாம்னு சொல்லுவோம். சரிங்களா? நாங்கள் இல்லை நாம் எல்லோரும் அப்படின்லாம் சொல்லுவோம் பேச்சு மொழியில். வீணா நாங்கள்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதே வந்து சென்டென்ஸில் வரும்போது அது வந்து ஆப்ஜெக்டாக ஒரு சில அதே மாதிரி மீனிங் வரும்போது அஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படும். இப்போ பாருங்களேன், வி ஆர் பிளேயிங் கிரிக்கெட், நாங்கள் எல்லோரும் கிரிக்கெட் விளையாடுறோம். இதே ஷாஷா கால் அஸ் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல அஸ்ன்றது எங்களை அப்படின்னு அர்த்தம். எங்களை ஷாஷா வந்து எங்கள் எல்லாரையும் கூப்பிடுறா. அப்போ அஸ்ன்றது நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா? அஸ்ன்றது நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு மீனிங் என்னென்னா எங்களை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ வி ஆர் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னா நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறோம். நாங்கள், வீனா நாங்கள். சரிங்களா? அது சப்ஜெக்டாக வரும்போது. அஸ்ன்னு ஆப்ஜெக்டாக வரும்போது தே கால் அஸ், இல்லை ஷாஷா கால் அஸ் அப்படின்னா ஷாஷா எங்களை கால் பண்ணுறா, ஷாஷா எங்களை கூப்பிட்றா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது தே தெம் எப்படி மாறுது, அப்போ தே அப்படின்றது வந்து அவர்கள் அப்படின்னு வரும். சரிங்களா? தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னா அவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க. தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து ஆப்ஜெக்டில் வரும்போது தெம் அப்படின்ற வார்த்தை வரும்போது எப்படி மாறுது, ஷாஷா கால் தெம் அப்படின்னா ஷாஷா அவங்க எல்லாரையும் கூப்பிடுறா. ஷாஷா கால் தெம் அப்படின்னா ஷாஷா அவங்க எல்லாரையும் கூப்பிடுறான்னு அப்படின்ட்டோம். அப்போது இந்த தெம் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்னென்னா அவர்களே அப்படின்னா, நம்ம பேச்சுவாக்கில் அவங்க எல்லாரையும் இல்லை உங்கள் எல்லாரையும். சரிங்களா? அப்போது மீனா என்னை, ஹிம்னா அவனை இல்லை அவரைன்னு சொல்லலாம். ஹெர்னா அவளைன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். அடுத்தது வந்து அஸ்ஸுனா எங்களை இல்லை நம்மளை, அம்மா நம்மளை எல்லோரையும் கூப்பிட்றாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அவள் மதர் கால்ஸ் அஸ் அப்படின்னா அம்மா நம்ம அம்மா எல்லாரையும் கூப்பிட்றாங்க அப்படின்னு அர்த்தம். அவர் மதர் கால்ஸ் அஸ்னா நம்ம அம்மா நம்ம எல்லாரையும் கூப்பிட்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அஸ்ஸுனா எங்களைன்னா வரும். இப்போ தே கால் அஸ்னா அவங்க எல்லோரும் நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். பேச்சு வழக்கில் நம்ம நம்மளன்னு சொல்லுவோம். ஆனால் அதே வந்து சென்டென்ஸில் நம்ம ப்ராப்பராக சொல்லும்போது எங்களை அப்படின்னு வரும். தே கால் அஸ், இல்லை ஷாஷா கால் அஸ்னா ஷாஷா எங்களை கூப்பிட்றா, ஷாஷா எங்களை கூப்பிட்றான்னு சொல்லுவோம். இல்லை ஷாஷா நம்ம எல்லாரையும் கூப்பிட்றான்னு சொல்லுவோம். அப்போ நம்மளைனோ அஸ்ன்றதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. சரிங்களா? பேச்சு வழக்கில். ஸோ அப்போ ரொம்ப முக்கியமானது மீனா என்னை, ஹிம்னா அவனை, இல்லை அவரைன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அவரை அப்படின்னு.
இப்போது அடுத்தது ஹெர்னா அவளைன்னு அர்த்தம், அஸ்ஸுனா எங்களை நம்மளை, அடுத்து தெம்முனா அவர்களே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் இதெல்லாம் ஒரு சென்டென்ஸோட முதல்ல வரும், சப்ஜெக்டாக வரும். மீ, ஹிம்மு, ஹெர்ரு, அஸ்ஸு, தெம்மு இந்த வார்த்தைகள்லாம் ஒரு சென்டென்ஸில் 3வது இடத்துல இல்லை அதுக்கும் பின்னாடி வரும், அதுக்கு எந்த இடத்துல வேணாலும் வரலாம். ஸோ அது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக வரும். சரிங்களா? ஓகே, இப்போ இதுதான் நம்ம ஒரு சின்ன ரிவிஷன் பார்த்தோம். ஸோ இப்போ அவர் அப்படின்ற வார்த்தைகள் எங்கெங்கெல்லாம் பயன்படுது? அவர் அப்படின்னா இட் இஸ் அவர்ஸ் காலேஜ், இட் இஸ் அவர் காலேஜ், இட் இஸ் சார் இங்கே பாருங்களேன், இட் இஸ் அவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஹவுஸ்னால் எங்களோட ஹவுஸ், அவர்னா எங்களோட. சரிங்களா? இப்போ அவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவர்னு ஒரு வார்த்தை இருக்குது, அவர்னா எங்களுடையது அப்படின்னு அர்த்தம், சாரி எங்களுடைய அப்படின்னு அர்த்தம். அவர்ஸ்னால் எங்களுடையது அப்படின்னு அர்த்தம். இந்த வீடு யாரோடது அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் வீட்டுக்கு வராங்க, பக்கத்து வீட்டில் ஒரு இருக்கிற வீட்டை பார்த்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, டேய் இந்த வீடு சூப்பராக இருக்கடா, இந்த வீடு யாரோடதுன்னு கேட்கும்போது அதுவும் எங்களோடது தான், அதுவும் எங்களோடது தான், எங்களுடையது அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அப்போ எங்களுடையது அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ அவர்ஸ். அவர்ஸ், OURS, அவர்ஸ் அப்படின்ற வார்த்தை எங்களுடையது அப்படின்னு பொருள் வரும். ஆனால் அவர்னா எங்களுடைய, இட் இஸ் அவர் அப்படின்னு சொல்ல முடியாது, இட் இஸ் அவர்ஸ்ன்னு சொல்லலாம். இட் இஸ் அவர்ஸ்ன்னு சொல்லலாம். அப்படின்னா இட் இஸ் அவர்ஸ்னால் அது எங்களுடையது. இட் இஸ் அவர் அப்படின்னு அந்த வார்த்தையை தனியாக நிறுத்த முடியாது, அதுக்கு பக்கத்தில் ஒரு நவுனை சேர்த்து சொல்லணும். இட் இஸ் அவர் ஹவுஸ், இட் இஸ் அவர் பைக், இட் இஸ் அவர் கார் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? அப்போ அவர் அப்படின்ற வார்த்தைகளுக்கு பின்னால் ஒரு நவுன் வரும். ஆனால் அவர்ஸ்ன்னு சொன்னோன்னா இது எங்களுடையது அப்படின்னு முடிஞ்சு போய்டும் சென்டென்ஸே. சரிங்களா? அப்போ எங்களுடையது அவர்னால் எங்களுடைய, அவர்ஸ்னால் எங்களுடையது. உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்ல போனால், உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் நிற்குது, இது யார் கார்ரா அப்படின்னு கேட்கும்போது இது எங்களோடது, இட் இஸ் அவர்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். இல்லை அது வேறு விதமாக சொன்னோன்னா இட் இஸ் அவர் கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எங்களோட காரு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, புரியுதா? ஓகே, அதே மாதிரி இந்த அவர்ஸ்க்கு இது நம்மளோடது. இப்போ நீங்கள் உங்கள் சின்ன தம்பியை கூப்பிட்டு போகிறீங்க, உங்கள் பாப்பாவை கூப்பிட்டு போகிறீங்க, ஒரு லேண்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, கொல்லைக்கு நிலத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது, சின்ன பிள்ளை இல்லையா, அதனால் உங்ககிட்ட கேட்குறாங்க, அண்ணா இந்த கொல்லை யாரோடதுன்னா, இந்த நிலம் யாரோடது அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்மளோடதுரா அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ நம்முடையது அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம அவர்ஸ் அப்படின்ற வார்த்தையை தான் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ அவர்ஸ்னால் நம்முடையது, எங்களுடையது அப்படின்னு அர்த்தம். அவர்னா நம்முடைய, எங்களுடைய அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இட் இஸ் அவர்ஸ் லேண்ட், இட் இஸ் அவர் லேண்ட் அப்படின்னா இது எங்களுடைய நிலம், இல்லைனா இது நம்முடைய நிலம், இட் இஸ் அவர் லேண்ட். சரிங்களா? ஓகே, அடுத்தது மை, ஹிஸ்ஸு, தேர் இந்த வார்த்தைகள்லாம் எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாம். அடுத்தது ஒன்று பார்த்தீங்கன்னா, மைனா என்னுடைய, ஹிஸ்னா மைனா என்னுடைய, அதே மாதிரி மைன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, மைன் இது என்னுடையது. என்னுடையதுன்னு சொல்லும்போது மைன் அப்படின்ற வார்த்தை யூஸ் ஆகும். மைன்னு சொல்லும்போது இது என்னுடைய அப்படின்ற வார்த்தை யூஸ் ஆகும். இட் இஸ் ஹிஸ்ஸுனா அவனுடைய அப்படின்னு அர்த்தம், அவனுடைய. தேர்னா அவர்களுடைய அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது யாருது, இது யாரோட கார் அப்படின்னு கேட்கும்போது இது அவங்களோட காருன்னு சொல்லுவோம்ல, இது அவங்களோட காரு அப்படின்னு சொல்லுவோம்ல. சரிங்களா? ஓகே, அப்போ இது பாருங்களேன், இப்போ இந்த வி, யுவர், தே இதெல்லாம் எப்படி மாறுது, அது வந்து ஆப்ஜெக்டாக வரும்போது அது ரிலேட்டடான உண்மை வார்த்தைகள்லாம் என்னென்னு பார்ப்போம். இப்போ வீனா நாங்கள்னு சொல்லியாச்சு, அவர்னு சொல்ல மாதிரி நம்முடைய, அவர்ஸ்னால் நம்முடையது அப்படின்னு அர்த்தம். இப்போ யுவர்னா உங்களுடைய, இல்லை யுவர்ஸ் அப்படின்னா உங்களுடையது. சரிங்களா? நம்முடையது நம்முடையது எங்களுடையது. யுவர்னா உங்களுடைய, யுவர்ஸ்னால் உங்களுடையது. தேனா அவர்களுடைய. இட் இஸ் தேர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை ரொம்ப ரேர், இட் இஸ் தேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆனால் அது பயன்பாட்டில் இருக்குது. ஒரு சில இடத்துல குறிப்பிடுறாங்க, ஆனால் ஒரு சில இடத்துல குறிப்பிட்டதில்லை. இட் இஸ் தேர். இப்போது தேர் மட்டும்தான், தேர்ஸ்ன்னு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ தேர் அப்படின்னா அவர்களுடைய, அது மட்டும்தான். சரிங்களா? அப்போது வி, யுவர், தே இது எல்லாம் அதுக்கு பக்கத்தில் ஒரு நவுன் சேர்ந்த மாதிரி வரும். சாரி, அவர். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க.
ஓகே, இப்போது நான் என்ன சொல்லணுன்னா இங்கே பாருங்களேன், இந்த மை, ஹிஸ்ஸு, ஹெர்ரு, அவர், யுவர், தேர் இது பக்கத்தில் நான் சொன்னல, அவர் சொன்னல. ஸோ அப்போ மை, ஹிஸ்ஸு, ஹெர்ரு, அவர், யுவர், தேர் இந்த வார்த்தைகளுக்கு பக்கத்தில் ஒரு நவுன் நம்ம சொல்லணும். அப்போ தான் வாக்கியம் வந்து முடிவடையும். உதாரணத்துக்கு இட் இஸ் மை ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 10 விரலையும் காட்டி இட் இஸ் மை ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு இது என்னோட விரல் அப்படின்னு சொல்லிட்டு 10 விரலையும் காட்டும்போது இட் இஸ் மை ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? மை வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு சென்டென்ஸை முடிக்கிறதுக்கு ஒரு நவுன் வரும். அது கூட ஃபிங்கர்ஸ்ன்றது நவுன். சரிங்களா? ஒரு பொருளோ இடமோ இல்லை ஒரு நபரையோ பற்றி பேசுகிறது தான் நம்ம நவுன் சொல்லுவோம். அதுதான் வந்து சப்ஜெக்டாக வரும். சரிங்களா? ஓகே, அப்போ வந்து இந்த மை, ஹிஸ்ஸு, ஹெர்ரு, அவர், யுவர், தேர் இந்த வார்த்தைகளுக்கு பக்கத்தில் ஒரு நவுன் வரும். இதுதான் கிராமர் ரூல். சரிங்களா? அப்போ அப்படி வரும்போது மை அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் மை ஹேண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இட் இஸ் மை அப்படின்னு நிறுத்தக்கூடாது மொட்டையா. ஸோ அப்போ இட் இஸ் மை, இது என்னுடையது, இந்த 10 விரல்களும் என்னுடையது. இட் இஸ் மை ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் மை கார் அப்படின்னு தான் சொல்லலாம். இட் இஸ் மை ஃப்ரெண்டு, இவன் என்னோடவன். சரி, இட் இஸ் மை பென்சில், இது என்னோட பென்சில். இட் இஸ் மை லேப்டாப், இது என்னோட லேப்டாப். அதே மாதிரி ஹிஸ் வச்சு சொன்னால் ஷீ இஸ் ஹிஸ் மதர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தான் ஷாஷா இஸ் ஹிஸ் மதர். ஷாஷா தான் அவனோட அம்மா. ஹிஸ் மதர், ஹிஸ் ஃபாதர். அப்போது இப்போ பாருங்களேன், ஹிஸ் வச்சு சொல்லும்போது ஹிஸ் பக்கத்தில் ஒரு நவுன் வரும். சரிங்களா? ஹிஸ் பக்கத்தில் ஒரு நவுன் வரும். அப்போ ஷாஷா இஸ் ஹிஸ் மதர் அப்படின்னும் போது ஷாஷா தான் அவங்களோட அம்மா அப்படின்னு வரும். சரிங்களா? இட் இஸ் ஹிஸ் கார் அப்படின்னு சொல்லும்போது இது அவனுடைய காரு. இட் இஸ் ஹிஸ் கார் அப்படின்னு சொல்லும்போது இது அவனோட காரு. அப்போ அவன்றதுக்கு நம்ம ஏற்கனவே தெரியும். இட் இஸ் ஹிஸ் கார் அப்படின்னும் போது இது அவனோட காருன்னு சொல்கிறேன். அவனை யார் அப்படின்னு கேட்போம்ல ஒரு சில டைம். அவனா யார், அவன் சொல்கிறேன். அவனை யாருன்னு கேட்கும்போது ஸோ அந்த அவனு வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க யாருன்னு பேசிகிட்டு இருக்க பட்சத்தில் தான் நம்ம ஹிஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகேங்களா? அப்போ ஹிஸ் கார் அப்படின்றது வந்து அவனோட காரு. ஹிஸ் பென்சில்னால் அவனோட பென்சில். இதே மாதிரி இது யாரோடது, இந்த ஒரு காரை காட்டி கேட்குறீங்க, இந்த கார் யாரோடது அப்படின்னு கேட்குறீங்க. இட் இஸ் ஹெர் கார், இட் இஸ் ஹெர் நியூ கார், இட் இஸ் ஹேர் அப்படின்னு தான் சொல்லணும். ஹெர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இட் இஸ் ஹெர் கார், இட் இஸ் ஹெர் கார், ஹேர் கார், இட் இஸ் ஹெர் கார் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே, இட் இஸ் ஹெர் நியூ பைக், இது அவளோட நியூ பைக்கு. இட் இஸ் ஹெர் நியூ ஸ்கூட்டி, இது அவளோட புது ஸ்கூட்டி. சரிங்களா? அப்படிலாம் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அவர் அப்படின்ற வார்த்தை நவுனுக்கு பக்கத்தில் வரும்போது எப்படி வருது, இது யாரோட வீடு அப்படின்னு கேட்கும்போது இட் இஸ் அவர் ஹவுஸ், இட் இஸ் அவர் ஹவுஸ். இது யாரோட லேப்டாப், இட் இஸ் அவர் லேப்டாப், இது எங்களோட லேப்டாப்பு. இட் இஸ் அவர் லேப்டாப், இட் இஸ் அவர் ஸ்கூல், இந்த ஸ்கூல் யாரோடது, எங்களோடதுன்னு சொல்லலாம். இந்த ஸ்கூல் வந்து எங்கள் ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒன்று தெரியுமா, இந்த ஸ்கூல் நம்ம ஸ்கூல்டா, இட் இஸ் அவர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்கூல்னு சொல்லலாம். அப்போது அவர் மட்டும் எங்களுடையதுன்னு வரும், எங்களுடைய நம்முடைய அப்படின்ற மீனிங்கில் வரும். சரிங்களா? அவர் ஹவுஸ்னு சொல்லலாம், அவர் ஸ்கூல்னு சொல்லலாம். அவர் ஸ்கூல்னு சொன்னால் நம்முடைய ஸ்கூல், அதே மாதிரி அவர் ஸ்கூல்னு சொன்னால் எங்களுடைய ஸ்கூல். சரிங்களா? ஓகே, அடுத்தது யுவர் பக்கத்தில் எப்படி நவுன் வருது, இது யாரோடது, இந்த லேப்டாப் யாரோடது அப்படின்னு கேட்குறாங்க. இது மறந்து போச்சாடா, இது உன்னோட லேப்டாப்லாம், இட் இஸ் யுவர் லேப்டாப் அப்படின்னு சொல்லணும்ல. அப்போ யுவர்ன்றது உன்னோடது அப்படின்னு ஒரு பேச்சு மொழியில். சரியா? உன்னுடையது அப்படின்றது தான் உன்னோடது, இல்லைனா உங்களுடையது. சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து தேர். ஸோ இது யார், இவங்க யார் ரொம்ப உயரமாக நின்றுட்டு இருக்காங்க, அவங்க யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது அவங்களா, இட் இஸ் தேர் ஹவுஸ் ஓனர், இட் இஸ் தேர் ஹவுஸ் ஓனர், அதுதான் அவங்க எல்லாரோட ஹவுஸ் ஓனர் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் தேர் ஹவுஸ் ஓனர். அப்போ தேர்னா அவங்களோட, அப்போது தேர் பக்கத்தில் ஒரு நவுன் வரும். சரிங்களா? அப்போது மை என்னுடைய, ஹிஸ்ஸு அவனுடைய, ஹெர் அவளுடைய, அவர் நம்முடைய, எங்களுடைய, யுவர்னா உன்னுடைய, உங்களுடைய, அடுத்தது உன்னுடைய, உன்னோட நம்ம பேச்சு வழக்கில். அடுத்தது தேர்னா அவர்களுடைய இல்லை அவங்களோட நம்ம பேச்சு வழக்கில் சொல்லும்போது இதுக்கு பக்கத்தில் எல்லாமே ஒரு நவுன் வார்த்தையை போட்டால் தான் அந்த சென்டென்ஸ் வந்து முழுமையடையும். இல்லைனா இன்கம்ப்ளீட்டாக பெண்டிங்காக தொங்கிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே, புரியுதுங்களா? இப்போது ஐனா நான், வீணா நாங்கள், யூனா நீ நீங்கள், ஹீனா அவன் அவர், ஷீனா அவள், அப்புறம் இட்டுனா அது, தேனா அவர்கள் அப்படின்னு பார்த்தோம்.
இப்போ அப்படியே அடுத்தது பார்த்தோம்னா மைனா என்னோட, அவர்னா இப்போ இதே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா என்ன எப்படி மீனா தே கால் மீ அப்படின்னா என்னை, தே கால் ஹிம்னா அவனை, தே கால் ஹிம்னா அவனை, அடுத்தது ஹெர்னா அவளை, அடுத்தது அஸ்னா எங்களை, அடுத்தது இல்லைன்னா நம்மளை, அடுத்தது தெம்னா அவர்களை அப்படின்ற மீனிங்கில் பார்த்தோம். ஐவியூதே. அடுத்தது வந்து என்னை, அவனை, அவரை, அவளை, எங்களை, அவர்களை அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது எங்களுடைய, நம்முடைய, அவனுடைய, அவளுடைய, அவர்களுடைய அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமானது. அப்போ எப்பப்பெல்லாம் மை, ஹிஸ்ஸு, ஹெர்ரு, அவர், அப்புறம் யுவர், தேர் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சு, அது வார்த்தைகள் பக்கத்தில் ஒரு நவுன் சேர்ந்து வரும். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு பக்கத்தில் ஒரு நவுன் சேர்ந்தால் அப்போ தான் அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? அப்போ அந்த நவுன்றது என்ன, ஒரு நபரோ ஒரு இடமோ ஒரு பொருளோ இருக்கிறது தான் நவுனு. சரிங்களா? இப்போ அதான் நவுன் சேர்ந்து வரும்போது மை ஹேண்ட்ஸ் என்னுடைய கைகள், ஹிஸ் மதர் அவனோட மதர், ஹெர் நியூ கார் அவளுடைய நியூ காரு, இது அவளோட புது காரா அப்படின்னு சொல்லுவோம்ல. அடுத்தது அவர் ஹஸ், தம்பி உனக்கு தெரியுமா இது எங்களோட ஹவுஸு அப்படின்னு சொல்லலாம். இல்லை இது நம்மளோட ஹவுஸ்ரா உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கவங்க தெரியலாம். அடுத்தது இட்ஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஹீ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னும்போது யுவர்னா உன்னோட, உங்களுடைய அப்படின்னு வரும். சரிங்களா? ஓகே. தேர்னா இட் இஸ் தேர் ரூம்னா இதுதான் அவங்களோட ரூம், அவர்களுடைய, அவர்களோட, இல்லை அவங்களோட அப்படின்னு சொல்லல, அதுதான். இப்போ ஓகே இதை பாருங்களேன். இப்போது இன்னும் ப்ரீஃபாக பார்க்கணுன்னா ஷாஷான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, சம்பத்னு ஒரு பையன் இருக்கான். ஷாஷாவுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் இருக்குது, ஒரு லேப்டாப் இருக்குது, சம்பத்கிட்ட ஒரு பைக் இருக்குது, ஒரு கார் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறாங்க, இந்த சட்டை யாருடையது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன வருது, ஷாஷாவோடது இல்லை அவளோடதுன்னு சொல்லலாம். ஷாஷான்றது பொண்ணு, அதனால் இட் இஸ் ஹெர் ட்ரெஸ், ஹெர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஒரு பொண்ணை சொல்லும்போது அவளோடன்னு சொல்லும்போது ஹெர் அப்படின்ற வார்த்தை பயன்படுது. இல்லைனா இட் இஸ் ஷாஷாஸ் ட்ரெஸ், ஷாஷாவினுடைய ஷாஷாஸ் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஷாஷாஸ் ட்ரெஸ் இல்லைனா இட் இஸ் ஹெர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே. அடுத்த கேள்வி பாருங்களேன். லேப்டாப் யாரோடது அப்போ கேட்குறாங்க. லேப்டாப் வந்து யார்கிட்ட இருக்குது, ஷாஷா கிட்ட தான் இருக்குது. ஸோ அப்போது ஷாஷா கிட்ட கேட்குறாங்க. ஷாஷா கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, இந்த சட்டை யாரோடதுன்னு கேட்குறாங்க. அது ஷாஷாவோடதுன்னு சொல்லலாம். சரினா ட்ரெஸ் வந்து நாங்கள் எழுதி போட்டது வந்து ஷாஷா கிட்ட ட்ரெஸ்ஸு ப்ளஸ் லேப்டாப் இருக்குது, சம்பத் கிட்ட காரு பைக் இருக்குது. ஸோ அப்போ கேள்வி என்ன, சட்டை யாரோடது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், ஷாஷாவோடது அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா அவளோடதுன்னு சொல்லுவோம். இட் இஸ் ஹெர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹெர் வந்துட்டாவே அதுக்கு பக்கத்தில் ஒரு நவுன் வரும். அப்போ அவளோட சட்டை அப்படின்றதுக்கு தான் ஹெர் ட்ரெஸ். சரிங்களா? அடுத்தது லேப்டாப் யாரோடது அப்படின்னு கேட்குறாங்க. இது அவளோடது அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா அவளோடதுன்னு சொல்லுவோம். இட் இஸ் ஹெர் லேப்டாப் அப்படின்னு சொல்லுவோம். இது அவளுடைய லேப்டாப், இட் இஸ் ஹெர் லேப்டாப் அப்படின்னா இது அவளுடைய லேப்டாப் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அவளோடதுன்னா இட் இஸ் அவளோடது அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். இல்லைனா இது அவளோட லேப்டாப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவளோட லேப்டாப் அப்படின்றதுக்கு இட் இஸ் ஹெர் லேப்டாப் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இல்லைனா ஷாஷாவோடது இட் இஸ் ஷாஷாஸ் லேப்டாப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒன்றும் இல்லை, இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த பேருக்கு பதிலாக நம்ம வந்து அவளோட, அவனோட, அவங்களோட, நம்மோட அப்படின்னு சொல்கிறதுக்கு தான், பேரை வந்து ரிப்பிட்டேஷன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது கார் யாரோடது அப்படின்னு கேட்குறோம். கார் யார்கிட்ட இருக்குது, சம்பத்கிட்ட இருக்குது. அப்போ நம்ம உடனே சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், ஓ இந்த காரா, இது வந்து சம்பத்தோடது அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சம்பத்தோடதுன்னு சொல்லுவோம், இல்லைனா இது அவனோடதுன்னு சொல்லுவோம் தமிழில், இல்லைனா இது வந்து அவனுடைய கார்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அவனுடைய கார்னு சொல்லும்போது இட் இஸ் ஹிஸ் லேப்டாப், ஹிஸ் கார், இட் இஸ் ஹிஸ் கார் அப்படின்னு, இட் இஸ் இஸ் கார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது அவளோட சட்டைன்றதுக்கு இட் இஸ் ஹெர் ட்ரெஸ், இட் இஸ் ஹெர் ட்ரெஸ். அடுத்தது இது அவளோட லேப்டாப்ன்றதுக்கு இட் இஸ் ஹெர் லேப்டாப். இது அவனோட காருன்றதுக்கு இட் இஸ் ஹிஸ் கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சம்பத்தோடது ஷாஷாவோடதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவளோடது, அவனோடது, அவளோட காரு, அவனோட காருன்னு சொல்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. அடுத்தது பாருங்களேன். அடுத்தது இந்த இட்டீஸ் அப்படின்றது வந்து இட்டீஸ் அப்படின்றதுக்கும் இட்ஸ் அப்படின்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சரிங்களா?
இட் இஸ் அப்படின்னா இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப இது எப்படி இருக்குது அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்லுவார்ல. அப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்லும்போது இட் இஸ் சூப்பர், இட் இஸ் வெரி நைஸ், இட் இஸ் டூ குட், இட் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போது இது ரொம்ப அழகாக இருக்குது, இட் இஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, இட் இஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்போ இட் இஸ்னால் இது அது அப்படின்ற பொருள் வரும். இது ரொம்ப அழகாக இருக்குது, அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இட்டை வச்சு சொல்லலாம். சரிங்களா? ஆனால் இட் ஈஸ்ன்னு சொல்லும்போது நம்ம வந்து ஐடி ஸ்பேஸ் விட்டு ஐஎஸ் இட் ஈஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் ஈஸ் சூப்பர்னு சொல்லலாம். இல்லை அது சுருக்கி அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போட்டு இட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இட்ஸ் அப்படின்ற இன்னொரு வார்த்தை நாங்கள் தப்பாக எழுதியிருக்கேன். இந்த ஐடிஎஸ்க்குள்ள மேலே அப்பாஸ்ட்ரஃபி எஸ் வரக்கூடாது, ஐடிஎஸ் அப்படின்ற 3 வார்த்தை வரும். அப்போது இட்ஸ் அப்படின்னா அதனுடைய அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். அப்போ இட்ஸ் அப்படின்னா அப்பாஸ்ட்ரஃபி எஸ் வராமல் ஐடிஎஸ் 3 ஒன்றா சேர்ந்து வரும். அப்போ அதுக்கு மீனிங் வந்து அதனுடைய அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஏஆர் ரஹ்மான் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் மியூசிக். ஏஆர் ரஹ்மான் வந்து எதுக்கு ஃபேமஸ்ஸு? ஏஆர் ரஹ்மான் வந்து ஃபேமஸாக இருக்கார் எதுக்கு? ஹிஸ் மியூசிக்னா அவருடைய மியூசிக்காக. அடுத்து 2வது சென்டென்ஸ் பாருங்கள். சவுத் இந்தியா இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் அன்ஷியன்ட் டெம்பிள். சவுத் இந்தியா, தென்னிந்தியா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது எதுக்காக அப்படின்னா அதனுடைய பழமையான கோயில்களுக்காக. ஸோ அப்போது தென்னிந்தியா அதனுடைய, இந்த இடத்துல இட்ஸ் வந்து அதனுடைய, அப்போ சவுத் இந்தியாவை பற்றி சொல்லுது. இட் இஸ், அப்போ அது இதுன்னு சொல்லும்போது அதனுடைய இதனுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? அப்போ இட்ஸ் அப்படின்ற வார்த்தை யூஸ் ஆகும். சவுத் இந்தியா இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் அன்ஷியன்ட் டெம்பிள். அதனுடைய பழமையான கோயில்களுக்காக தென்னிந்தியா மிகவும் பிரபலம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இட்ஸ் அப்படின்றது வந்து எதை சொல்லுது? சவுத் இந்தியாவை சொல்லுது. அப்போ பாருங்களேன், ஆல்ப்ஸ் மவுண்டைன் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஹைட் இல்லை பியூட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆல்ப்ஸ் மவுண்டன்ஸ் வந்து எதனால் ஃபேமஸாக இருக்கும்? அதனோட உயரத்துக்காக, இல்லை அதனோட பனி சூழ்ந்த அந்த அழகுக்காக அது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆல்ப்ஸ் மவுண்டைன் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஹைட் இல்லை இட்ஸ் பியூட்டி, அதனுடைய அழகுக்காக ஆல்ப்ஸ் மவுண்டைன் வந்து ஃபேமஸ். அப்போ இந்த இட்ஸ் அப்படின்றது வந்து எதையே சொல்லுது? ஆல்ப்ஸ் மவுண்டைனே சொல்லுது. ஓகேங்களா? புரியுதா? அடுத்தது இங்கே பாருங்கள், அவர்னா நம்முடையன்னு அர்த்தம், அவர்ஸ்னால் நம்முடையதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நான் ஒரு சில சென்டென்ஸ் வந்து தமிழில் எழுதியிருக்கேன், இது அப்படியே பார்க்கலாம். நான் என்னுடைய லேப்டாப்பை எடுக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு டேக் மை லேப்டாப். இப்போது ஐ எம் கோயிங் டு டேக் மை லேப்டாப்னா மை லேப்டாப்ன்றது என்னுடைய லேப்டாப். ஒன்றும் இல்லை, அதை சொல்கிறதுக்காக தான். வந்து மையும் எப்படி யூஸ் ஆகுது. அடுத்து 2வது பாருங்கள். தே ஆர் கோயிங் டு கால் தேர் பேரண்ட்ஸ் அப்படின்னா அவங்களோட அப்பாவுக்கு ஃபோன் செய்ய போகிறாங்க, அவங்களோட பெற்றோருக்கு ஃபோன் செய்ய போகிறாங்க. அப்போ எப்படி சொல்லணும்? தே ஆர் கோயிங் டு, அவங்க போகிறாங்க, எங்கே போகிறாங்க? தே ஆர் கோயிங் டு கால் பண்ண போகிறாங்க. யாருக்கு? தே ஆர் கோயிங் டு கால் தேர் பேரண்ட்ஸ் அப்படின்னா அவங்களோட அப்பாவுக்கு, பெற்றோர்களுக்கு கால் பண்ண போகிறாங்க. அப்போ தேர் பேரண்ட்ஸ்னால் அவங்களோட அப்பாவுக்கு. இந்த இடத்துல அவங்களோட அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்லுது? இந்த தேன்னு ஃபஸ்ட்டு வருது பாருங்கள் சென்டென்ஸை, அப்படி தான் சொல்லுது. சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். நான் ஷாஷாவை அவளோட அண்ணன் கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ சா ஷாஷா வித் ஹர் பிரதர் அப்படின்றது. இந்த இடத்துல ஹர் பிரதர்னு எது சொல்லுது? ஹர் பிரதர்னா என்ன? அவளோட பிரதரை. அப்போ அந்த அவளோட பிரதர்ன்ட்டு சொல்லுது. இதை யாரை சொல்லுது? ஷாஷாவை சொல்லுது. ஷாஷாவோட பிரதரை தான் அவளோட பிரதர் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போது நான் ஷாஷாவை அவளோட அண்ணன் கூட, அவளோட அண்ணன்றது யாரை குறிக்குது? இந்த இடத்துல ஷாஷாவோட அண்ணனை மென்ஷன் பண்ணுது. சரிங்களா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். டூ யூ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ஹாப்பி வித் டேஷ் லைஃப் அப்படின்னு வருது. டூ யூ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு தான் சொல்லணும். பீப்புள்னு தான் சொல்லணும், பீப்புள்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. மக்கள்னாலே பீப்புள், அவ்வளோதான். பீப்புள்ஸ் அப்படிலாம் வார்த்தை வராது, தப்பு அது. சரிங்களா? அப்போ டூ யூ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ஹாப்பி வித் தேர் லைஃப். அப்போ தேர் லைஃப் அப்படின்றது அவங்களோட லைஃப்பில் மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்குங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? டூ யூ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ஹாப்பி வித் தேர் லைஃப் அப்படின்னா இப்போ இந்த தேர் லைஃப்னால் அந்த பீப்புளை லிங்க் பண்ணுது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். ஜான் ஹேஸ் ஏ லிட்டில் சிஸ்டர், ஷீ இஸ் 25 years old. ஷீ இஸ் 25 years ஓல்டுன்னு சொல்லலாம் ஃபஸ்ட் சென்டென்ஸு. 2வதுல என்ன சொல்லுவீங்க? ஜான் ஹேஸ் எ லிட்டில் சிஸ்டர். 2வதுல எப்படி சொல்லுவீங்க? டேஷ் சிஸ்டர் இஸ்
25. அப்போது ஜான்றது எப்படி சொல்லணும், அவனோட சிஸ்டர் வந்து 25 வயசு ஆகுதான், அவனோட சிஸ்டருக்கு 25 வயசு ஆகுதான். இப்போ பாருங்கள், ஜான் ஹேஸ் எ லிட்டில் சிஸ்டர், ஜானுக்கு வந்து ஒரு சின்ன தங்கச்சி இருக்கா, அவளுக்கு வந்து 25 வயசு ஆகுதான். ஹர் சிஸ்டர் இஸ் 25 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லலாம், இல்லை ஷீ இஸ் 25 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லலாம், இல்லை ஜான் சிஸ்டர் இஸ் 25 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள், நாங்கள் வி live in லண்டன் அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் லண்டனில் இருக்கோம், வி live in லண்டன் அப்படின்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில். அடுத்தது டேஷ் இஸ் அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் அவென்யூ, வி live in லண்டன். அப்போ எங்களோட வீடு எங்கே இருக்கான், எங்களோட வீடு அவர் ஹவுஸ் அப்படின்ட்டு செகண்ட் சென்டென்ஸில் வரும். சரிங்களா? நாங்கள் லண்டனில் வசிக்கிறோம், எங்களோட வீடு அவர் ஹவுஸ் இஸ் அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் அவென்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நாங்கள் லண்டனில் வசிக்கிறோம், உங்கள் வீடு எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களோட வீடு அப்படின்னு சொல்லி தான் அவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த டேஷ் விட்டேன். சரிங்களா? ஸோ அப்போது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சென்டென்ஸ்லாம். சரிங்களா? நிச்சயமாக இதெல்லாம் உங்களுக்கு எப்போவுமே பயன்படும். அப்போ இட் இஸ், இட்ஸ் அப்படின்ற வார்த்தைகளுக்கு வித்தியாசம் என்ன, அவர்ஸுக்கு வித்தியாசம் என்ன, சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் மை, ஹிஸ், ஹர், அவர், யுவர், தேர் அப்படின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்த கிளாஸ் ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் டுமாரோ நம்ம இன்னொரு கிளாஸில் மீட் பண்ணலாம். சரிங்களா? ரொம்ப நன்றி. பை, டேக் கேர். வி வில் மீட் டுமாரோ. பாய்.